ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியல் ஏப்ரல் 22ஆம் தேதிக்கான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சீனு மாயா தானோ எங்கால சீனோட அப்பா கிட்ட ஜானகி வந்து பார்த்து பத்திரமா விளையாடிக்கோங்க, யாரும் வந்தாலும் வந்துருவாங்க, கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா 4 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாரு வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே வராங்க. தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு இந்த வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போறாங்க. அப்படின்னு பார்த்து மொட்டை மாடியில சத்தம் வர மாதிரி இருக்கு. சாருவுக்கு என்ன இது இப்படி சத்தம் போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்க 4 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. ஓஹோ, உங்க 4 பேர் வேலைங்கன்னா இப்ப இருங்க, எப்படி மாட்டி விடுறன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து கீழே வராங்க. கீழே வந்து நம்ம பாட்டி ரூமுக்கு போய், பாட்டி எழுந்திருக்க பாட்டி அப்படின்னு சொன்னது. என்ன ஆச்சு சாரு, இந்த டைம்ல வந்து எழுப்புற பாட்டி, அங்க மாடியில சத்தம் கேட்குது, எனக்கு பயமா இருக்கு பாட்டி, அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கா அப்படின்னு சொன்னதும், சரி இரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரமணி பாட்டி அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படின்னு பார்த்து பத்மா வராங்க. என்னாச்சு பத்மா, இந்த ராத்திரியில வர, அம்மா பக்கத்துல படுத்திருந்த சீனோட அப்பாவை காணும் அப்படின்னு சொன்னதும், என்ன சொல்றீங்க, அப்போ மொட்டை மாடியில சத்தம் கேக்குது, கண்டிப்பா அங்கதான் இருப்பாங்க ஆண்டி, வாங்க பாக்கலாம் அப்படின்னு தந்திரமா சாரு வந்து ரமணி பாட்டியை பத்மாவையும் மேல அழைச்சிட்டு போறாங்க. அங்க பார்த்தோம்னா இவங்க 4 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. சத்தம் வரதை வந்து சீனோட அப்பா கண்டுபிடிச்சிட்றாங்க. ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்க 3 பேர் தான் வராங்க. உடனே இங்க பாருங்க அத்தை வராங்க, தானா ஓடி போய் மறைஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னது. தானா வந்து மறைஞ்சுக்கிறாங்க. நம்ம மாயா, சீனு, நம்ம சீனோட அப்பா 3 பேருமே வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் வந்து பாக்குறாங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க வாங்க, நான் தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணேன், எப்படி இருக்கு பத்மா அப்படின்னு நம்ம சீனோட அப்பா வந்து அல்டிமேட்டா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இது இந்த டைம்ல போய் விளையாடிட்டு இருக்கீங்க, இங்க பாருமா, விளையாட்டுக்கு இந்த டைம் இருந்தா என்ன மாப்பிள்ள, இது கொஞ்சம் கூட சரியில்லை மாப்பிள்ள, இது நல்லாவா இருக்கு, இங்க பாருங்க இப்போ மார்னிங்லேயே எழுப்பி எல்லாரும் யாக்கிங் போறாங்க. எதுக்கு, உடம்பு வந்து மெலியணுங்கிறதுக்காகத்தான், இது ஒரு எக்ஸசைஸ் தான், இது எல்லாமே என்னோட ஏற்பாடு தான். சரி நீங்க ஓகே, சீனு மாயாவும் எதுக்கு வந்திருக்காங்க, சீனு வந்து என்னோட பேட்மிண்டனுக்கு விளையாட வந்திருக்கா, மாயா ஓல் பொறுக்க வந்திருக்கா அப்படின்னு சொன்னதும், உடனே அந்த இடத்துல பத்மா வந்து செம டென்ஷன் ஆகிறாங்க. அந்த இடத்துல இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க இப்படி துளி துளி விளையாடுனா கீழே இருக்கிறவங்களுக்கு தூங்குறதுக்கு டிஸ்டர்பா இருக்கும்ல அப்படின்னு ரமணி பாட்டி சொல்றாங்க. இங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இங்க பாருங்க இந்த ஏற்பாடுலாம் நான் தான் திடீர்னு ஏற்பாடு பண்ணேங்கிற மாதிரி அந்த இடத்துல பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாரு வந்து என்ன இது தனத்தை காணும் அப்படின்னு அங்க இங்கேயும் தேடிட்டு இருக்காங்க. என்ன தேடுற அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சாரு வந்து முறைச்சு பாக்குறாங்க. சரி சரி குயிக்கா விளையாடிட்டு வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா ரொம்ப நன்றி மாமா, எங்களுக்காக நீங்க அவமானப்படுறீங்க, இதுல என்னமா இருக்கு, இதெல்லாம் அவமானமாவே இல்ல, அதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டேன், இல்லைன்னா என்ன நடந்திருக்கும், தானே நின்று இருந்தா கூட நான் சமாளிச்சிருப்பேங்கிற மாதிரி நம்ம சீனோட மாமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம மாயா தன்னோ 2 பேருமே காலேஜுக்கு கிளம்புறாங்க. அங்க பார்த்தோம்னா பேட்மிண்டன் விளையாடுற அந்த டோர்னாமெண்ட்ல வந்து நேம் லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம மாயாவும் தனமும் வந்து தனத்தோட நேம் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து இல்லம்மா, இந்த பொண்ணோட நேம் இல்லை, கார்த்திக் சார் கொடுக்கல அப்படின்னு சொன்னதும் மாயாவும் தனாவும் அதிர்ச்சி ஆறாங்க. வா நம்ம போய் கார்த்திக் சார்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திக் வந்து பேசுறாங்க. மாயா சார், எதுக்கு சார் நடக்க போற டோர்னாமெண்ட்ல தனலட்சுமியோட பேரை வந்து நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னதும், அப்படித்தான் தனத்தோட ஃபோக்கஸ் வந்து இங்க இல்ல, சோ இந்த போட்டியில ஜெயிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல, கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டா, எதை வச்சு சார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, பிளீஸ் சார் தனலட்சுமியோட பேரை கொடுங்கிற மாதிரி மாயா கெஞ்சினதும் கார்த்திக் வந்து கேட்கிற மாதிரி இல்ல, முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி சார், இது எங்க போய் பேசணுமோ அங்க பேசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து தனத்தை கூட்டிட்டு போறாங்க. விடு மாயா, வேணாம் அப்படின்னு தன சொல்லி கேட்காமலே வந்து பிரின்சிபல் ரூமுக்கு வந்துடுறாங்க. சார் இங்க பாருங்க சார், நடந்த பேட்மிண்டன்ல வந்து நம்ம தனலட்சுமி தான் ஜெயிச்சு நம்ம காலேஜுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தா, ஆமாமா அதை மறக்க முடியுமா, இப்ப இந்த பிரச்சனை, இங்க பாருங்க சார் கார்த்திக் சார், இப்போ 2 வீக்ஸால நடக்க போற அந்த டோர்னாமெண்ட்ல பேட்மிண்டன் நடக்க போகுது. ஸோ அந்த டோர்னாமெண்ட்ல வந்து நம்ம தனத்தோட பேரை கொடுக்கல அப்படின்னு சொன்னதும் பிரின்சிபல் அதிர்ச்சி ஆறாங்க. என்னமா சொல்ற, ஏமா நீ எதுவும் பிரச்சனை பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தனம் வந்து தாங்கிட்டே இல்லை அப்படின்னு சொன்னதும் உடனே கார்த்திகா அழைச்சிட்டு வர சொல்றாங்க செக்யூரிட்டிகிட்ட. உடனே செக்யூரிட்டி போய் நம்ம கார்த்திக் அழைச்சிட்டு வராங்க. கார்த்தி என்னாச்சு கார்த்தி, எதுக்காக நடக்க போற டோர்னாமெண்ட்ல வந்து தனத்தோட பேரு கொடுக்கல அப்படின்னு கேட்டதும், சார் அந்த டைம் தனலட்சுமி திஸ் காலேஜ் மானத்தை வந்து காப்பாத்துவா, அவளோட ஃபோக்கஸ் இங்க தான் இருந்துக்கு, ஆனா இப்போ நம்ம காலேஜ் மானத்தை வந்து கண்டிப்பா காப்பாற்ற மாட்டா தானோ, அவளோட ஃபோக்கஸ் இங்க இல்ல சார், அதனாலதான் பேரு கொடுக்கல அப்படின்னு சொன்னதும் தனமாயா அதிர்ச்சியாராங்க. இந்த பக்கம் நம்ம சீனு விட்டு தான் காமிக்கிறாங்க. அங்க வந்து நம்ம சாருவோட அப்பா அம்மா வந்து கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்திருக்காங்க. எல்லார்கிட்டையும் காமிச்சதும் எல்லாருமே கல்யாண பத்திரிக்கையை பாக்குறாங்க. அதுல பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வந்து என்ன இது
சீனு பக்கத்துல வந்து ரைஸ் மில் ஒன்று 2 இருக்கு, என்ன தெரியாம அடிச்சிட்டீங்களா? இல்ல சம்மதி, தெரிஞ்சுதான் அடிச்சிருக்கோம். இப்போ சீனு மாப்பிள்ள வேலை இல்லாம வெட்டியாத்தான் இருக்காருல, அதனாலதான் அவருக்கு கொஞ்சம் கௌரவமா இருக்கும், இனி இப்படி போட்டுங்கிற மாதிரி குத்தி காட்டி பேசுறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருது.